ஒரு தனி மனிதனால கோடிக்கணக்கான மனிதர்களுடைய வாழ்க்கையே மாத்த முடியுமா? இது சாத்தியமா? இது சாத்தியம் அப்படின்னு ஒருத்தர் செஞ்சே காமிச்சிருக்கிறாரு. தன்னுடைய புத்தகங்கள் மூலமா கோடிக்கணக்கான மனிதர்களுடைய வாழ்க்கையை மாத்தி இருக்கிறாருங்க. அவர் தான் ராபின் சர்மா. தனது பொக்கிஷத்தை விற்ற துறவி, த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, ஹூ வில் கிரை வென் யூ டை, 5 AM கிளப் போன்ற புத்தகங்களை எழுதினவர். 96க்கும் மேற்பட்ட நாடுகள்ல 75க்கும் மேற்பட்ட மொழிகள்ல இவருடைய புத்தகங்கள் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டு விற்கப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் ராபின் சர்மாவோட புத்தகங்கள் 2.5 கோடிக்கும் அதிகமான காப்பீஸ் வித்திருக்குங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான், 2.5 கோடிக்கும் அதிகமான புத்தகங்கள் வித்திருக்கு. ராபின் சர்மாவோட புத்தகத்தால தான் என்னோட வாழ்க்கையே மாறி இருக்கு. நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதற்கு இவருடைய புத்தகம் தான் காரணம், இவருடைய இந்த பேச்சு தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் ராபின் சர்மாவை பத்தி சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலரோ ராபின் சர்மாவோட புத்தகத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு வரி தான் என்னோட வாழ்க்கையே மாத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க முழு புத்தகத்தையும் கூட படிக்க வேணாங்க, ஒரு புத்தகத்துல உள்ள ஒரே ஒரு வரி உங்களுக்கு சரியா புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஒரே ஒரு வரி கூட உங்களோட வாழ்க்கையே மாத்திடும். நல்லா கவனிங்க, ஒரு வரியை நீங்க வாசிச்சா பத்தாது, அந்த வரியினுடைய உள்ளர்த்தம் உங்களுக்கு சரியா புரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வரி உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி தாங்க ராபின் சர்மா புத்தகத்துல நான் படிச்ச ஒரு வரி என்னோட வாழ்க்கையே மாத்திருச்சு. அது என்ன வரி அப்படின்னா, வெற்றி நீண்ட நேரம் வேலை செய்வதில் இல்லை, சரியான நேரத்தில் சரியான வேலைகளை செய்வதில் தான் இருக்கு. சும்மா ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் 18 மணி நேரம்னு வேலை பார்க்கறதுல இல்ல நம்முடைய வெற்றி. நாம சரியான வேலைகளை தான் பார்க்கிறோமா, அதை சரியான நேரத்துல பார்க்கிறோமா அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வேலையை செய்ய 4 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அதே வேலையை நீங்க அதிகாலையிலே எழுந்து செஞ்சு பாருங்களேன், 2 மணி நேரத்துல செஞ்சு முடிக்க முடியும்னு சொல்றாரு ராபின் சர்மா. இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை எழுத எனக்கு 2 மணி நேரம் ஆகுது அப்படின்னா இதே கண்டென்ட்டை நான் காலையிலே எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்னால 1 மணி நேரத்துல எழுதி முடிக்க முடியும். அதுதான் சரியான நேரத்துல சரியான வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு ராபின் சர்மா. இந்த மாதிரி ராபின் சர்மாவோட புத்தகங்கள்ல உள்ள ஒரே ஒரு வரி கூட உங்களுக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி ராபின் சர்மாவோட புத்தகங்களை நான் படிக்கும்போது இதெல்லாம் முக்கியமான வரிகள்னு நோட் பண்ணி வச்சிருந்த சில வரிகளை தான் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போறேன். உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் முதலில் உங்கள் பழக்கங்களை மாற்றுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களை சிறந்தவராக மாற்றிக்கொள்ளுங்கள். நல்ல புத்தகங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நண்பர்கள். உங்கள் வாழ்வின் மதிப்பு நீங்கள் சேகரித்த செல்வத்தில் அல்ல, நீங்கள் தந்த அன்பில்தான் உள்ளது. இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் வெற்றியடைய பிறந்தவர்கள்தான். சிலர் தங்களின் உண்மையான திறனை இன்னும் உணரவில்லை. காலை நேரத்தில் உங்கள் மனம் தெளிவாக இருக்கும், அதுவே உங்கள் திறமையின் கதவுகளை திறக்கும். பெரிய கனவுகளை காணுங்கள், ஏனெனில் அவைதான் உங்களை சிறிய வாழ்க்கையில் அடைத்து வைக்காது. உண்மையான வெற்றி வெளிப்புற கைத்தட்டல்களில் இல்லை, உள்ளார்ந்த திருப்தியில் தான் உள்ளது. உண்மையான செல்வம் பணத்தில் அல்ல, உங்களை தாண்டி எத்தனை பேருக்கு உதவுகிறீர்கள் என்பதில்தான் உள்ளது. ஒரு நாளை வெற்றிகரமான நாளாக மாற்ற விரும்பினால் உங்கள் அதிகாலை நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். ஒரு சிரிப்பு 1000 வார்த்தைகளை காட்டிலும் வலிமையானது. தெரிந்தவரோ தெரியாதவரோ யாரை பார்த்தாலும் கொஞ்சம் சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒழுக்கம் இல்லாமல் வெறும் கனவுகள் மட்டும் காண்பது கனவாகவே இருக்கும். பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்க்க வேண்டாம், சிறிய வாய்ப்புகளை பெரியதாக மாற்றுங்கள். உலகம் உங்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் செய்த நல்ல காரியங்களால் தான் நினைவில் வைக்கப்படுவீர்கள். நாளைக்கு செய்வேன் என்பவன் கடைசி வரை எதையும் சாதிக்க மாட்டான். வாழ்க்கை ஒரு கண்ணாடி, நீங்கள் காட்டுவதுதான் உங்களுக்கு திரும்ப வருகிறது. கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட வேண்டாம், எதிர்காலத்தை நினைத்து பயப்படவும் வேண்டாம். நிகழ்காலத்தில் வாழுங்கள். உலகில் மிகப்பெரிய சிறை பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதில் வாழ்வதே. முதலில் அந்த சிறையிலிருந்து வெளியே வாருங்கள். சாதாரண மனிதன் நேரத்தை செலவிடுவான், சிறந்த மனிதன் நேரத்தை முதலீடு செய்வான். ஒவ்வொரு நாளும் பிறருக்கு உதவுங்கள், அதுவே உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றும். இருளை சாடுவதற்கு பதில் ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றுங்கள். சிறிய நன்மை கூட பெரிய நினைவுகளை உருவாக்கும். ஒவ்வொருவரும் தினமும் ஒரு சிறிய மாற்றம் செய்தால்
உலகம் முழுவதும் பெரிய மாற்றம் நிகழும். உண்மையான தலைமை என்பது உங்களின் செயல்கள் மூலம் மற்றவர்களை ஊக்குவிப்பதுதான், சொற்களால் ஊக்குவிப்பது மட்டுமல்ல. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல் சிறிய செயலாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். மிகப்பெரிய சாதனை பிறரின் வாழ்க்கையில் ஒளியை ஏற்றுவதுதான். உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான முதலீடும் உங்களிலேயே முதலீடு செய்வதுதான். வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைய விரும்பினால் முதலில் உங்களை வெல்ல கற்றுக்கொள்ளுங்கள். உலகம் உங்களுக்கு என்ன கொடுக்கிறது என்பதல்ல முக்கியம், நீங்கள் உலகத்திற்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்பதே முக்கியம். நேரம் குறைவாக இருப்பதில்லை, நாம் அதை வீணடிப்பதே பிரச்சனை. உங்கள் மனநிலைதான் உங்கள் தலைமைத்துவத்தின் அளவை நிர்ணயிக்கிறது. எப்போதும் உங்களை நல்ல மனநிலையிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். அதிகாலையில் உழைக்கும் ஒருவன் மற்றவர்கள் கனவு காணும் வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறான். சாதாரணமானதை செய்ய மறுப்பதே அசாதாரணமான வாழ்க்கையை உருவாக்கும். பிறரால் பாராட்டப்படுவதை விட உங்களின் உள்ளம் உங்களை பாராட்ட வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் தரம் உங்கள் சிந்தனைகளின் தரத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. நம்முடைய மனம் அருமையான பணியால், ஆனால் மிகவும் மோசமான எஜமான். நீங்கள் கவனம் செலுத்துவது வளர்கிறது, நீங்கள் நினைப்பது விரிவடைகிறது, நீங்கள் மனதில் நிறுத்துவது உங்கள் விதியை தீர்மானிக்கிறது. என்னால் முடியும் என்ற நம்பிக்கைதான் உங்களுக்கு இருக்கும் அறிவுத்திறனை காட்டிலும் முக்கியமானது. அதிகாலை நேரத்தில் சில மணித்துளிகள் தனிமையில் செலவிடுங்கள், அதுவே உங்களை வலிமையானவராக மாற்றும். நீங்கள் உங்களை வெல்ல முடியாவிட்டால் உலகத்தை வெல்ல முடியாது. பயத்தை கடந்து சென்றால்தான் சுதந்திரம் கிடைக்கும். உங்கள் மனதில் நம்பிக்கை இருக்குமானால் உலகம் அதை உண்மையாக்கும். சிறப்பான வாழ்க்கை என்பது சிறிய நல்ல பழக்கங்களின் கூட்டுத்தொகையே. பணம் சொத்து அல்ல, உங்கள் நேரமே உண்மையான சொத்து. உங்களை மேம்படுத்துவதை உலகத்தை மேம்படுத்தும் ஒரே வழி. இப்போ உங்களால அடுத்த 5 வருஷத்துக்குள்ள எவ்வளவு தொகையை சம்பாதிக்க முடியும் அப்படின்னு மனசுல ஒரு நம்பரை பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு 2025, 2030க்குள்ள நம்ம எவ்வளவு சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கை பிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பரை பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சிலருடைய இலக்கு 5 லட்சமா இருக்கலாம், சிலருடைய இலக்கு 50 லட்சமா இருக்கலாம், சிலருடைய இலக்கு 1 கோடியா இருக்கலாம். நீங்க எந்த ஒரு தொகையை மனசுல நினைச்சிருந்தாலும் அது சாத்தியம்தான் அப்படின்னு சொல்றாரு ராபின் சர்மா. பெரிய கனவுகள் காண்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய கடமை. சிறிய கனவுகளை காண்பது குற்றம். பெரிய கனவுகளை காணுங்க, அதை அடையிறதுக்கு உங்களோட திறமையை வளர்த்துக்கோங்க. சிறிய கனவுகளை காண்பது குற்றம், கிரைம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க எவ்வளவு நம்பரை மனசுல நினைச்சீங்களோ அதுல இருந்து ஒரு 5 மடங்காவது அதிகமா நினைச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்க 10 லட்சம் நினைச்சிருந்தா 50 லட்சமா ஆக்கிக்கோங்க. நீங்க 50 லட்சம் நினைச்சிருந்தா அதை 2.5 கோடியா மாத்திக்கோங்க. நீங்க 1 கோடி நினைச்சிருந்தீங்கன்னா அதை 5 கோடியா மாத்திக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணுங்க, ஒரு டெட்லைனை பிக்ஸ் பண்ணுங்க, அதுக்கான திறமைகளை வளர்த்துக்கோங்க. அடுத்த 5 வருஷத்துல அதை அடைய முயற்சி பண்ணுங்க. ராபின் சர்மாவோட இந்த வரிகள்ல எந்த வரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு பிடித்த வேற ஏதாவது வரிகள் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நீங்க பார்த்த இந்த அத்தனை வரிகளும் உங்களுக்கு ஒரு சின்ன PDF ஃபைலா வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன்ல அதற்கான வழிகள் இருக்கு, அங்கிருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல புத்தகங்கள்ல உள்ள முக்கியமான கருத்துக்கள், முக்கியமான வரிகளை மட்டும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு.